ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பாய்ஸ் ஆஃப் ஷேடோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, த கிரேட் சேஸில் நெக்ஸ்ட் எபிசோடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலைன்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க டுடேயான எபிசோடுக்குள்ளே போவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு என்னென்னா கிளாஸை தான் காட்டிக்கிருக்கேன். கிளாஸை காட்டிட்டு அப்படியே அதாவது ஒரு இதே தான் வரும். அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் ரூம் தான் காட்டியிருக்கேன். அந்த ப்ராக்டிக்கல் ரூமில் நம்ம ரெய்னாங்கிற ஒரு பொண்ணு வந்து ப்ராக்டிக்கல் பண்ணிக்கிருக்கேன். இதை நான் சீக்கிரம் செஞ்சு முடிப்பேன். நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமல் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். நம்ம ஹீரோ உள்ள வந்துருப்பான். இவனுக்கு என்னப்பா இது பண்ண பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அது சிந்தி கீழே விழுந்துடும் அந்த மருந்தெல்லாம். இந்த மருந்து கீழே வந்து ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி ரீனா பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ரீனா பொண்ணு கத்திக்கிட்டு இது போச்சு, நான் இப்படி செஞ்சது வீணா போச்சு அப்படின்னு சொல்லி ரீனா பொண்ணு கத்திக்கிட்டு உனக்கு எதுவும் காயப்பட்டுருச்சா என்ன என்னால் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுக்கிருப்பாங்க. மன்னிச்சிருப்பா, நான் ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்துக்கிட்டேன், சாரிப்பா மன்னிச்சிருப்பா, என்னால் உனக்கு எதுவும் காயம் ஏற்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அது கிளாஸ்லாம் எடுத்துக்கிருப்பா, ரொம்ப அழுத்துக்கிட்டே கேட்டுக்கிருப்பா. நம்ம ஹீரோ அழுகிறெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்ன பண்ணியிருக்க இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பண்ண கேட்டுக்கிருக்க. நம்ம ஹீரோ பண்ண அவனை கையை காமிச்சிருக்கா, அவன் கையை கொடுமாதே அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோ வந்து தூக்கிடுவா கீழேருந்து தூக்கிட்டு ரொம்ப நல்ல மனுஷன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பொண்ணு வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி உனக்கு இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருப்பா. அதாவது இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு, சரியா? மனித பிறந்தா எல்லாரும் ஒரு தப்பு செய்ய தான் செய்வாங்க, இதை பற்றி நீ எதுவும் மனசில் எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா கையை பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து அட்வைஸ் அளிக்கிருப்பாங்க. இப்படி அட்வைஸ் சொல்கிறத பார்த்து நம்ம ரீனா பொண்ணுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன ஒரு விசித்திரமான உணர்வாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு மனசில் நினச்சிருப்பான். நான் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் இருப்பான். சரி ஹீரோ வந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருப்பேன். நீ என்ன மருந்து தயாரிக்கிறியா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த நெக்ஸ்ட் நான் அந்த உணவு சுகாதார உணவு தயாரிக்கலாம் பாருப்பா, அது கடைசியாக நான் முடியாமல் இருந்துச்சு, திரும்பி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்டு ஒரு சில இது மெரியன் நம்ம காட்டிக்க மருந்து செய்கிறவங்களோட இதான் காட்டியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் வித்தியாசம் எல்லாம் பார்த்தேன், உனக்கு என்ன அதாவது மூலிகையை பற்றினா உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருப்பாங்க. உனக்கு இவ்வளோ மூலிகை பற்றி தான் தெரியுமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம இனி தான் இங்கே கொஞ்சம் பாருங்கள், இந்த மருந்துனால தான் மக்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இனி இந்த ஒரு பக்கம் கத்திக்கிருக்காரு. ஏன் உனக்கு மூலிகை பற்றினா எவ்வளோ தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன செட்டான கலந்துருக்கலாம்ல, செட்னா கலந்து அந்த நச்சுத்தன்மைக்கிறது வந்து போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து நம்ம ரீன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு ரீனாக்கிட்ட. ரீனா ஆமாம்ல, செட்டான பயன்படுத்தின்னு தான் நேரத்துக்கு இந்த மருந்துங்கிறது இது நட்சத்திரம் போயிருக்குங்க, இது எதுக்கு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு இது பண்ணிக்கிருக்காங்க. ஏன்னா நம்ம ரீனா பொண்ணுக்கு இந்த யோசனைகளே வராது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. செட்டான ரைட் செட்டான கலந்து இருந்தாலும் இந்த நட்சத்திரம் போயிருக்கோம், ஓகே பியூரான மருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குமே. சரி இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சரி நான் இங்கே அரட்டை இருக்கிற நேரம் இல்லை, எனக்கு இந்த ஒர்க் பார்க்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்த்துக்கிருப்பா. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோட பேரோட தெரியாது நம்மளுக்கு, சரி குழந்தை போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி சரி நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வழி அனுப்பிச்சி வச்சிருப்பா. நம்ம ஹீரோ இப்படி வழி அனுப்பிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுப்பா. இவங்க நெக்ஸ்ட்டில் நீ நம்ம ஹீரோ வந்து ஒரு இருளில் இருக்க மாதிரியே ஒரு இருளான ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு மனசு சங்கடத்தில் இருக்கா. நீ ரொம்ப காயப்படுற போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து சொல்லியிருப்பான். நீ ஒன்றே நீனே காயப்படுத்திக்க மாதிரி இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி எக்ரெட், நீ இப்படி காயப்பட்டிருக்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதாவது நீ உடனே இந்த மக்கள்லாம் காயப்படுத்திக்கிருக்க, நீ உள்ளுக்குள்ளே வச்சு காயப்படுத்திக்கிருக்கிற, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அதாவது எந்த கவலை இருந்தால் எங்கள்கிட்ட வந்து சொல்லு, ஏன்னா எங்களால் உனக்கு உதவும் முடியாது சீக்கிரத்தில், உனக்கு ஒரு ஆபத்துனால கூட அப்படின்னு சொல்லி நம்ம எக்ரெட் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா யமராஜனின் கட்டளையை விட்டு நாங்கள் மீற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து சொல்லியிருப்போம். நம்ம எக்ரெட் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க. அடுத்த சீனில் நம்மளுக்கு திரும்பி அகாடமியே காட்டியிருக்கா. அகாடமியே க்ளோஸ் அப் நம்மளுக்கு காட்டியிருக்கா. நீங்க சொன்னது சரிதான்ப்பா. அதாவது நேத்து வந்து நல்லாவே சரியான மழை புடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பைக்கால் வந்து சொல்லிக்கிருப்பான். இப்படி பைக்கால் சொல்லிக்கிருப்போம், இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லையே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பைக்கால் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பைக்கால் குட் மார்னிங்ப்பா, நீ கிளாஸுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்படி பார்த்தோம்னா, என்ன சொல்றான் இவன்? இவனுக்கு வந்து ரொம்ப உடம்புல சரியில்லாம இருக்கு. அதோட இவருக்கு வந்து உடம்பு பலவீனமா இருக்குன்னு தெரியுது. ஆனா இப்ப வந்து இவ்வளோ காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாம என்ட்ட வந்து பேசிக்கிருக்கா. இதே நான் முதல் முறை இவரோட பேசுறது உடம்பு சரியில்லாம. அது நீ படிக்கிற புத்தகம் வந்து சுவாரஸ்யமான புத்தகம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க. ஆமா, இந்த புத்தகம் வந்து நிறைய ஹீரோக்கள பத்தின புத்தகம் தான். சரி இந்த ஹீரோக்கள எதுக்கு அந்த ஹீரோ மட்டும் உனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ரெட் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ தான். அதாவது முன் ஜென்மத்தில நம்ம ஹீரோ இருந்திருப்பான். அந்த ஹீரோ தான் ஜென்மத்து எக்ரெட் நம்ம இருந்திருப்போம். அதை வச்சு நம்ம முடிச்சோம். ஆமா, அதாவது எக்ரெட்டுங்கிற ஒருத்தவர் நல்ல ஹீரோ. அவரு மனுஷங்களோட மட்டும் பழகாம, அந்த மனுஷங்களோட பழகாம மத்த இயற்கை நுண்ணறிவு கூறுகளோட பழகியிருக்காரு. இயற்கை கூறுகளோட பழகி அவர் வந்து நிறைய சக்திகள பெற்றிருக்காரு. அதாவது ஒவ்வொரு இயற்கை குழுவான ஒரு மனுஷன் வந்து ஒரு இயற்கை குருவோட பேசி இது பண்ண சக்தி எடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா இத்தனை இயற்கை குரு 4
4 இயற்கை குருவோடு சேர்ந்து அவர்ட்ட வந்து அந்த சக்திலாம் ஒரு அன்பா கேட்டு அத குடுத்தாங்க. அவர் மாரி ஒரு ரியல் ஹீரோ இதுவரைக்கும் யாருமே கிடையாது. அவர் மேல நான் பிக் ஃபேனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பைக் அலைஞ்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு கொஞ்சம் வெட்கப்படுவான். அதான் "ஏய் நீ சொன்ன மனிதா ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம யூனி சொல்லியிருப்பா. "என்னையே ஒருத்தன் வந்து புகழும்போது எனக்கு வந்து ரொம்ப வெட்கமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல மேல தான் காட்டியிருக்காங்க. மொட்டை மாடி காட்டிட்டு சன்லைட்ட காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல திரும்பி வந்து 2 பேரும் ஃபைட்டிங் பண்ணிருக்க ஏரியா தான் காட்டியிருக்கா. திரும்பி வந்து ஃபைட்டிங் நடந்துக்கிருக்கு. ட்ரைனிங் எடுத்துக்கிருக்கா. இவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஈதன் வந்து தூக்கி வச்சிருப்பா. சரி ஈதன் நீ வந்து அவன வந்து முதல்ல மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன் வந்து சொல்லியிருப்பா. ஏன்னா, நீ தான் அவனோட கூட்டாளியாச்சேப்பா. நீ கூட்டாளி. நீ தான் கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து சும்மா வழி அனுப்பிச்சு வச்சுவிட, இங்க நம்ம ஈதனா தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வருவா. அங்கேருந்து "ஓ! நேத்து பார்த்த பையனா நீ?" அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ரீனா பொண்ணுங்கிறது கத்தி சொல்லியிருப்பா. ரீனா பொண்ணு பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. "டேய் நேத்து தான்டா உன்னைய நான் பார்த்தேன். இப்ப என்னடா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு கத்திக்கிருக்க. நம்ம ஹீரோக்கு இவர் ரீனான்னு தெரியாது. நம்ம பொண்ணு "என்னம்மா இங்க திரியிற? உன்னைய தான்ப்பா நேத்து நான் சந்திச்சேன்." "டேய் நானும் தான்டா உன்னை நேத்து சந்திச்சேன். இங்க என்னடா இப்ப திடீர்னு திரியிற?" அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு கத்திக்கிருக்கு. அடுத்த சீன்ல க்ளோசப் வந்துட்டு, "சரி நீ நேத்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. ஏன்னா அந்த செட்டான கலந்தனால தான் என்னால ஒரு நல்ல இது பண்ண முடிஞ்சுச்சு. அதனால லாஸ்ட்ல தான் சக்ஸஸாவும் ஆனேன். நான் அதாவது பல சோதனை பிறகு நான் சக்ஸஸ் ஆனேன். அப்ப எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு." அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து ஒரு முடியாத ஒருத்தர்ட்ட வந்து நான் ஒரு மெடிசன் குடுத்தேன். அந்த மெடிசன் வச்சு அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து சுமாரா எழுதிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மெடிசன் குடுத்து சரசன்னு கண் இமைக்க கூட முடியல என்னால. அந்த அளவுக்கு ஸ்பீடா எழுதினாரு அப்படின்னு சொல்லி எழுத்துக்கள்லாம் சொல்லிக்கிருக்கா. ரீனா பொண்ணு குடுத்ததுல இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவளா? சாதாரண மனுஷன் எப்புட்றா அந்த சளி, காய்ச்சல்லாம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து நெனச்சுட்டு இருந்திருப்பா. அடுத்த சீன்ல சரி வாங்கப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "ரீனா என்னாச்சு அவங்களுக்குலாம்?" அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து கூப்பிட்டு கேட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவ அதாவது கூட்டிட்டு வந்திருப்பா. "சரி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்த சீன்ல உள்ள இருக்க ஹாஸ்பிட்டல தான் காட்டுறா. ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் உனக்கு நெத்திய செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, நெத்திய செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அதிக ஃபீவர் இருக்கு. உனக்கு வந்து ரொம்ப ஓவரா ஃபீவர் இருக்கு. நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி, நீ அதாவது பெட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா நம்ம ஹீரோவ. நம்ம பெட்ல கூட்டிட்டு போயிட்டு, "நீங்க இந்த இடத்துல ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சில மருந்துகள்லாம் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவ தான் கூட்டிருப்பா. "ஏய் ரீனா இது ஒரு சில மருந்துகள்லாம் மெடிசன்லாம் வாங்கிட்டு வா. அதோட பத்தாது காய்ச்சலுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி நம்ம ரீனாட்ட வந்து சொல்லியிருப்பா. "சரி டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஒரு ரீனா பொண்ணு குடுத்த மருந்துல ஒருத்தருக்கு குணமா இருக்குன்னா ரொம்ப அதிசயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் நினச்சுக்கிருப்பா. சரி இப்போ உனக்கு உடல்நிலை எப்படிப்பா இருக்கு? அதாவது போன தடவ நீ உடல்நிலை சரியில்லைன்னு இந்த இடத்துக்கு வந்த. திரும்பி உனக்கு இப்போ காய்ச்சல் பிடிச்சிருச்சு. இப்போ உடல்நிலை எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம டாக்டர் வந்து கேட்டுக்கிருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுட்டு எனக்கு வந்து இப்போ ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி பெட்டரா இருக்கு. அதோட பெட்டரா ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி உன் உடம்பு இருந்துச்சுன்னா உன் உடம்பு வந்து யூஸ்லெஸ் உடம்பாயிரும். நீ கொஞ்சம் நல்ல இது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ நடிச்சிருக்கா. அதாவது நம்ம ஹீரோ வந்து நடிச்சிருக்கா. இவனுக்கு வந்து உடம்பு சரியில்ல. பட் இருந்தாலும் இவன் ரொம்ப உற்சாகமா தான் இருக்கான். அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கேன். சரி உங்களுக்குள்ள மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் உங்க ஹேண்ட எனக்கு குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம ஹேண்ட கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்னோட ஹேண்ட உங்களுக்கு காட்டணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி ஹேண்ட் தானே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹேண்ட வந்து குடுத்துருப்பார். அந்த ஹேண்ட நம்ம ஹீரோ வந்து அதாவது ரீனா பொண்ணு வந்து கை பிடிச்சு பார்க்கும்போது நல்ல மெடிசின்கள்ல நல்ல திறமையான சக்திலாம் இவர்ட்ட இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு ஆச்சரியப்பட்டுக்கிருப்பா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவா, என்னடா ஒரு வித்தியாசமான ஃபீலா வருதே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் நெனச்சுக்கிருக்க. நம்ம ரீனா பொண்ணு இவர்ட்டருந்து நல்ல இது எனர்ஜிலாம் இருக்கு. இவர் நல்ல மருத்துவரா இருப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு வந்து மனசுல நெனச்சுக்கிருப்பாங்க. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஈதன்ட்ட வந்து சொல்லிருப்பா. அதாவது ரீனா பொண்ணோட மருந்து ஆனது இப்படி வேலை செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரீனா பொண்ணுட்ட சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரீனா பொண்ணு அந்த கைய வந்து ஹேண்ட் குடுத்து அந்த கைய வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ரீனா பொண்ணு அடுத்த நெக்ஸ்ட் சீன்ல வந்து இது ஒரு விசித்திரமான உணர்வா இருக்கு எனக்கு அதோட அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு ஒரு பக்கம் மனசுல சொல்லியிருப்பா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோவா எனக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனா பொண்ணுட்ட வந்து சொல்லியிருப்பா. நான் அப்படியே மேல தட்டி குடுத்து, எனக்கு எதுக்கும் கவலை இல்ல. கவலைப்படாத. எனக்கு உடம்பு நல்லா ரெக்கவர் ஆயிருச்சு. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு. நீ குடுத்த மருந்து எனக்கு பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ரீனா பொண்ணுட்ட சொல்லும்போது, நம்ம ரீனா பொண்ணுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. அதோட நம்ம ஹீரோ வந்து இப்படி சந்தோஷமா வர்றாரு. ஏன்னா தன்னை ஒருத்தர் பாராட்டுங்கிறது ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனா என்னைய பாராட்டும்போது எனக்கு தப்பா பாராட்ட போற மாரியே இருக்கே! அப்படின்னு சொல்லி நம்ம ரீனா பொண்ணு மனசுலயே நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல நான் சரி இங்கேருந்து நாங்க இப்ப கிளாஸ்க்கு கிளம்பி போறோம். நீ அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோவ நம்ம ஈதன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2 பேரும் கிளாஸ்க்கு போகும்போது எனக்கு ரொம்ப நன்றி என்னை வந்து நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து மருத்துவமனைக்கு சேர்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அதாவது நான் ஒரு துணையாளியா என்ன செய்யணுமோ அத தான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன்னு சொல்லியிருப்பா. ஆமா நானும் உனக்கு நல்ல ஒரு துணையாளியா இருப்பேன். நல்ல பலமானவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ இருக்கான். அதாவது இவன் வந்து இளவரசருக்கு ஏத்துக்க தகுதியான ஆளு தான். ஆனா இவன வந்து ஒயிட் ஹேர்ன்னு சொல்லி கேலி தான் பண்றாங்க மக்கள்.
ஆனால் இவன் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கான், அதாவது இளவரசருக்கு இவன் வந்து பெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முதல் வாரிசு அறிவிக்கப்படலைன்னா இவனை வந்து மக்கள் வந்து ஒரு ஹைட்டார் கேலி அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ இப்படி கேலி கிண்டல் பண்ணால் நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமல் அவர்கிட்ட எப்போதும் மாதிரி இருப்பாங்க, அதாவது போன ஜென்மத்தில் இருந்த பிரின்சஸ் மாதிரியே இருப்பாங்க. அதாவது முந்தைய போர் வீரர்கள் எப்படி அரசர்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இவன் இப்போதைக்கு இருக்கான். இவனை பார்க்கும்போது எனக்கே விசித்திரமாக இருக்குது, அதோட ஆச்சரியமாக இருக்குது, இவனால் எப்படி இவ்வளோ நாலேஜும் இருக்க முடியுது. அதாவது ஃபஸ்ட்டு பிரின்சஸ் பிறந்தோடனே அவன் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சிருக்கான். ஏன்னா அப்படி சந்தோஷப்பட்டவர், ஏன்னா அவளோட கண்ணை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஈதன் வந்து மனசு நினச்சிப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமல் எதுவும் பேசுகிறேன், நான் இப்படியே இருந்து வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நெக்ஸ்ட்டில் அகாடமி உள்ளது தான் காட்டுறாங்க. அதாவது ஜம்னாசியம் பண்ணுறது, உனக்கு ஒரு லெட்ரு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து கொடுத்துக்கிருப்பா, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்திருக்கு. என்ன லெட்டரா எனக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறேன். எனக்கு யாரா லெட்டர் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறேன். சரி அந்த லெட்டரில் என்னப்பா இருக்குது, என்ன மாதிரி விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படித்து எங்களுக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா உனக்கு நீ படிக்கிற கூட இது இல்லையா என்ன, அந்த கடிதத்தில் ஒன்றுமே இல்லையா, நீ பார்க்குற மூலியை பார்த்தா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விருட்டுன்னு பிரிச்சுட்டு படிக்கலாம்னு சொல்லி படிக்கலாம் போகிற. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து ஒருத்தவங்க விருந்து அனுப்பிச்சிருக்கா, அதாவது நீ அந்த இடத்துக்கு வரணும்னு ஒருத்தவங்க விருந்து அழைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஒரு லெட்டரை மென்ஷன் பண்ணிப்பா. என்ன விருந்து அழைச்சிருக்காளா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன தான் இருந்தால் லெட்டரை பிரித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதான் நம்ம ஹீரோ விருந்துக்கு தான் அழைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ விருந்துக்கு அழைச்சா அதோட என்னோட உண்மையான பேரை போட்டு என்னைய கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் மனசில் சந்தோஷம். இதோட இந்த எபிசோட ஆனால் முடியுது. எத்தனை வரைக்கும் சாப்டர் புரிஞ்சிருக்கு, அதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த ஒரு எபிசோட் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.